ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறது நிறைய பேர் என்கிட்ட டைரக்ட் மெசேஜ் பண்ணி கேட்டது என்னென்னா, சாரீ கன்வெர்ட்டட் கவுன். எங்ககிட்ட சாரீஸ் இருக்குது, இல்லைன்னா நாங்கள் புதுசாக சாரீஸ் எடுக்கணும், எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணணும் கவுனா, இல்லை லாங் கவுனா, இல்லை பேபிஸ்க்கு ஃப்ராக் கூட நிறைய பேர் தைச்சி போட்டுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு லாங் கவுன் போட்டால் நல்லா இருக்குமா, இல்லை பண்ண முடியுமா, நமக்கு டிசைன்ஸ் இருக்குமா, இல்லை முழுக்கட்டின்னு ப்ளைனாக போட்டால் நல்லா இருக்குமா சிஸ்டர், எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ தான் அதுக்கு டைம் கிடச்சிது. நான் இப்போ உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே சாரீ கன்வெர்ட்டட் தான் போட்டிருக்கேன். நம்மக்கிட்ட நான் டெய்லி நிறைய சாரீஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாரியை நம்மக்கிட்ட வாங்கி பண்ணுறதுனாலும் ஓகே. நம்ம டெய்லரிங்கும் பண்ணுறோம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்குமே அது தெரியும். டெய்லரிங்கும் பண்ணுறோம். எனக்கு நீங்கள் டைரக்ட் மெசேஜ் பண்ணி எந்த டவுட்னாலுமே கிளியராக கேட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த சாரீ கன்வெர்ட்டட் ஐடியா நான் இப்போ உங்களுக்கு கிளியராகவே சொல்கிறேன். இதில் நான் கொடுத்துருக்க மாடல்ஸ் எல்லாமே காட்டன் சாரீஸ் இருக்கும், ஆர்கான்ஸா இருக்கும், ஷிஃபான்ஸ் கூட இருக்கும், இல்லை ப்ளைன் சாரீஸ் எடுத்து அதை டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் ஐடியா கொடுத்துருக்கேன். நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு அப்படின்ற ஐடியா இருக்கும் பட்சத்தில் எப்படி பண்ணலாம், இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட டைரக்ட் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஒரு மாடல் செலக்ட் பண்ணிட்டு இது எப்படி பண்ணியிருக்காங்க சிஸ்டர், நான் பண்ணலாமா, என்கிட்ட இந்த மாடல் இருக்குது, அப்படி இல்லைனா நான் உங்ககிட்ட இருக்க மாடல் சாரீ ஒன்று பார்த்தேன், அது எனக்கு வேணும் அப்படின்னாலும் ஓகே. நம்மளே உங்கள் சைஸ் மெஷர்மெண்ட் மட்டும் நோட் பண்ணிவிட்டு நம்மளே பண்ணி கொடுத்துருவோம், டெய்லரிங்கும் பக்காவாக. ஸோ நீங்கள் இதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுல எல்லா விதமான மெட்டீரியல்ஸ்லையுமே நான் ஃப்ராக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஆர்கான்ஸா கூட நான் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் செட்டிநாடில் அந்த காட்டன் டைப் போட்டிருக்காங்கல்ல, அந்த இதுவுமே இப்போ ஃபேமஸாக போயிட்டுருக்கு ரொம்பவே. ஸோ அதுவுமே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ரீசனபிள் காஸ்ட்லேயே சாரீ பை பண்ணிக்கலாம். உள்ள லைனிங் போட்டுட்டு நம்ம நார்மலாகவே ஃப்ராக்ஸ் லாங் ஃப்ராக்ஸ் போட்டுக்கலாம். லீனாக இருக்கவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் அதிகமாக வச்சும் போட்டால் நல்லா தெரியும். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்க, சப்பியாக இருக்கவங்க கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் கம்மி பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு கட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போட்டோன்னா நல்லா லீனாகவும் தெரிவாங்க, நல்லாயிருக்கும். ஹைட்டாக இருந்தாலும் சரி, ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ராக் போடலாம், கான்ஃபிடெண்ட்டாக போடலாம். ஸோ பயப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. இப்போ மாடல்ஸ் நான் இதில் இருக்குல்ல, இதை கொஞ்சம் பாருங்கள், ஓகேவா? உங்களுக்கு பெஸ்ட்டாக ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ.